ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா அனதர் எபிசோட் ஆஃப் மாண்டசரி ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேபிக்கு நம்ம பெருசாக இது டாய்ஸ்லாம் வாங்காமல் எதுவும் செலவு பண்ணாமல் நம்ம பேபியை என்கேஜாக வச்சுக்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருக்க வெஜிடபிள்ஸ் பீல் பண்ண கொடுக்குறது. அதில் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டாணி இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாப்பாவுக்கு கொடுத்தேன். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸி டு பீல் மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு என்னோடய பாப்பாவுக்கு பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் பட்டாணி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே அப்போ பீல் பண்ண தெரியுதுன்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் கீரை, இந்த மாதிரிலாம் கொடுத்து பார்த்திங்கன்னா அவளுக்கு நான் கொஞ்சம் என்கேஜாக வச்சுருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு. பட் நான் அதை மாதிரி பண்ணாமல் நம்ம வீட்டிலே இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பேபி எப்படி நம்ம என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அட் அ டைமில் பார்த்திங்கன்னா பார்க்குறதும் சரி, கையும் சரி நல்லா கோஆர்டினேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகும். அப்புறம் சென்சரி எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் நல்லாயிருக்கும். நம்ம அதை தொடுறதுனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மசில் ஸ்ட்ரென்தனிங், அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பேபிஸ் வளர வளர பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு கெயின் ஆகும். அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக அவங்களால ஒரு வேலையை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக தரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ் அந்த ஃபுட்டை டச் பண்ண பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. போக போக கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் அது ஆர்வம் வரும். நம்ம டச் பண்ணுறோம், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதனால கண்டிப்பாக அவங்களும் பார்த்திங்கனாக்கா இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பேபிஸ்க்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் இஃப் யூ ஆர் டூயிங் லைக் திஸ், ப்ளீஸ் என்ஷூர் யுவர் பேபி சேஃப்டி ஃபர்ஸ்ட். இதை அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க பக்கத்தில் சிஸ்ஸர்ஸோ அப்படிலாம் பீலரோ வச்சு ட்ரை பண்ணாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்காதீங்க. நம்மளாம் வெஜிடபிள்ஸை எடுத்து உட்காரும் போது பக்கத்தில் அவங்க உட்காந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. நீங்களும் அது உரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அப்படி பண்ணால் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணக்குள்ளே அந்த டைமில் வேணால் மேபி அவங்க உட்காந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் உட்காந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு மேலேயே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வராது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அதை ஏட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் ஃபோர்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பேபிஸ் பண்ணட்டுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி பேபி ஆக்டிவிட்டி வீடியோ பார்க்கறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.